ஹலோ, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான். ஒரு ஃபுல் டே ரொட்டீன் ஆஃப் மை ட்வின்ஸ் ஃப்ரம் மார்னிங் டில் நைட் நான் கண்டினியூஸாக எடுத்திருக்கேன். எனக்கு என்ன நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, மார்னிங் எடுக்கலான்னு நினைப்பேன், எடுக்கவும் ஆரம்பிச்சிருவேன். பட் நைட்டு வரைக்கும் கண்டினியூ ஆகாது. பிகாஸ் ஒர்க்கும் பண்ணணும், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கிறதுனால ப்ளஸ் இதில் கான்டென்ட் க்ரியேஷனும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கிறதே விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப பிடிவாதமாக மார்னிங் டில் நைட் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் எனக்கு எப்பயுமே ப்ரஷிங் த டீத் அண்ட் ஆஃப்டர் தேட் ட்ரிங்கிங் மை வாட்டர். ஸோ அது என்றைக்குமே மாறாது. ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்தக்குள்ளேவே பசங்க எந்திரிச்சிருவாங்க. பட் இன்றைக்கி என்னென்னு தெரியல, 2 பேருமே பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ரொட்டீன் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பசங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தக்கப்புறம் தான் நான் ஷவர் எடுத்துப்பேன். பட் இன்றைக்கி என்னென்னு தெரில, எனக்கு கொஞ்சம் நல்ல மூடில் இருந்ததுனால காலையிலே ஷவர் முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ பசங்களுக்கு பம்ப்ட் மில்க் எடுத்து நான் இப்போ டீஃப்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் என்னுடைய வேலைகளும் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பம்ப்ட் மில்க் எடுத்து டீஃப்ரீஸ் பண்ண போகிறேன். எல்லா வீடியோஸ் கீழேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்கை எப்படி பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய வீடியோஸ் அதை பற்றி நான் போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் சொல்கிறேன். நான் முந்தின நாள் பம்ப் பண்ண மில்கை அழகாக நம்ம இந்த மாதிரி ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அதில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கொடுத்துருவேன். மீன்வைல் என்னுடைய மார்னிங் ட்ரிங்க்கான அந்த ஃபெனுக்ரீக், ஃபெனல் சீட்ஸ் இதெல்லாம் வச்சு போட்டிருப்பேன் இல்லையா, அது பிரெஸ்ட் மில்க் மேனேஜ் பண்ணுறதுக்கு இனிமேல் குடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த தண்ணியை இப்போ குடிக்க போகிறேன். கீழே இறங்கியிருந்த போது எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். அப்படியே என்னுடைய மார்னிங் செஷன் பம்பையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே அவங்களுக்கு இப்போது பால் கொடுத்துட்ருக்கேன். அரவுண்ட் 8:30 AM. பால்லாம் குடிச்சக்கப்புறமா கொஞ்சல்ஸ் அங்கங்கே கொஞ்சம் 2 பேருக்குமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு திரும்ப கீழே கூட்டிகிட்டு வந்துடுவேன். தூங்குறது எல்லாமே மாமனார் மாமியார் பார்த்துப்பாங்க. பட் பிகாஸ் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்றதுனால அவங்கள கீழே ஒப்படைச்சிட்டு நான் மேலே ஆஃபீஸ் ஒர்க் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு எப்பயுமே காலைல எழுந்திரிச்சக்கப்புறமா என் ஃபேஸ் ரொம்பவே பஃபியாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக இந்த நைக்கா ஹாலில் ஒரு குவாஷா ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட கும்குமாதி தைலம் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ஃபேஸ்க்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா குவாஷா வச்சு நல்லா லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மார்னிங் செஷனுக்கு.
இப்போ என் சிஸ்டர் என் கூட தங்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள வந்து கொண்டு போய் ஆஃபீஸ் விட போகணும். ஸோ அப்போ வந்து முன்னாடியே நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுப்பேன். என் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பெசரட்டு தோசை வித் தேங்காய் சட்னி ரெண்டுத்தையும் சாப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தான் நான் வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னா அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா ஒரு வேளை கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து ஆக்சுவலி உளுந்தங்கஞ்சி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சாமி ரூம்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா இந்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப கருப்பாயிருச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொடுக்கலனா இது நாசமாக போயிடும் அப்படின்ட்டு 2 நேந்திரம் பழத்தையும் கட் பண்ணி வேக வச்சுட்டு போயிட்டேன்னா வந்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடிலாம் வந்து இட்லி பானையில் தான் வந்து வேக வச்சுட்ருப்பேன். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த அகாரோலேருந்து ஸ்டீமர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ளக் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து கெட்டிலாகவும் ஒர்க் செய்யும், மேலே வந்து நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி குழந்தைங்க வச்சுக்கிறவங்களுக்கு இது மஸ்ட் பைன்னு நான் சொல்வேன். என் தங்கச்சியை கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அமேசான் பார்சல்ஸ் நிறையா வந்திருந்தது. ஸோ அதை வந்து 1 by 1 இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். பசங்களுக்கு வந்து சாப்பிடும்போது சுத்தமாக ஸ்க்ரீன் டைம் கொடுக்கறதில்ல. அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய பொம்மை வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கார் பொம்மை மாதிரி வச்சுருந்தோம்னா அது ஒரு 10 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அடுத்த வாய் வாங்குறதுக்கு இன்னொரு பொம்மை காமிக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இப்போலாம் வந்து போர் அடிச்சு போயிடுதுன்னு நினைக்கிறேன். அதனாலே என்னமோ தெரியல, வீட்டில் இருக்கிற எந்த ரிமோட்டை பார்த்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டிவி ரிமோட்டு, அப்புறம் வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் ரிமோட்டு, அதுக்கப்புறம் ஏசி ரிமோட்டு, எதாக இருந்தாலுமே சரி அவங்க கையில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு தூக்கி போட்டு உடச்சி அவ்வளோதான் அது போயிடுது. பேட்டரி தான் போயிருக்குன்னு நம்ம நினைப்போம். பேட்டரி போட்டாலும் அது ஒர்க் செய்ய மாட்டேங்குது. என்னென்னு தெரியல. நெய்வேலியில் இருந்தபோது 4 ரிமோட்டை உடச்சிட்டானுங்க. சரி பேசாமல் ரிமோட்டே வந்து டாயாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் அமேசானில் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும். நான் அப்போவே சொன்ன மாதிரி பசங்களுக்கு பால் கொடுத்துட்டு நான் மேலே போயிடுவேன். மாமியார் மாமனார் தான் தூங்க வைப்பாங்க. ஐ திங்க் அரவுண்ட் ஒரு 10 o'clock கிட்ட தூங்கியிருப்பாங்க. ஒரு 10:45 11 கிட்ட வந்து இப்போ எழுந்திரிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் 45 minutes to 1 hour தான் வந்து மார்னிங் தூக்கம்லாம் இருக்கும். 2 பேருமே இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குளிப்பாட்டிட்டக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது. ஆக்சுவலி குளிப்பாட்டக்கப்புறம் தான் பாலை கொடுக்கணும்னு நான் நினச்சிட்ருப்பேன். பட் நானுமே அவங்க டைம் தான் எழுந்திரிச்சிருக்கிறேன்னா, ஸோ அதனால் வந்து என்னாலையுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ரொட்டீன் வச்சுக்கிட்டேன். மாமியார் வந்து குளிப்பாட்டிடுவாங்க. நான் அந்த டைமில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ எடுத்து கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் கஞ்சி. மார்னிங் அரவுண்ட் 11 o'clock வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு போயிடும். இன்னுமே வந்து இந்த சேரில் உட்காந்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். பிகாஸ் அவங்கள வெளியில் விட்டுட்டோன்னா அங்கே இங்கேன்னு தூக்கி சுற்றிட்டுருக்கணும், பின்னாடியே ஓடிட்டுருக்கணும். அதுக்கு இன்னும் என்னால் வந்து கூப்பப் பண்ண முடியல 2 பேர் கூட. ஸோ அதனால் வந்து ஒருத்தனுக்கு நான் ஓட்டிடுவேன், ஒருத்தனுக்கு எங்கள் மாமியார் ஓட்டிடுவாங்க. நெய்வேலியில் இருக்கும்போது அங்கே கேர்டேக்கர் வச்சுருப்போம். ஸோ ஒருத்தனுக்கு கேர்டேக்கர் ஓட்டிடுவாங்க. இங்கே வந்து நான் ஸ்ரவனுக்கு ஓட்டிகிட்ருக்கேன், என் மாமியார் வந்து குகனுக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. 2 பேருமே வந்து கொஞ்சம் ஃபஸ்ஸியான ஈட்டர் தான். எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்கன்னெலாம் சொல்லிட முடியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபோர்ஸ் ஃபீடிங்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுவேன். அப்படி முடியலையா சரி ஓகேன்ட்டு விட்டுட்டு போயிடுவேன்.
நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாருங்கள் குகன் வந்து சரியான ரகலை. ஆக்சுவலி வந்து அவனுக்கு ஊட்டுறதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்கில் தான். நிறைய பொம்மைஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும், ஏதாவது பாட்டு பாடிட்டே இருக்கணும், நம்ம அஷ்டகுணல் நம்ம மூஞ்சியை வச்சுக்கிட்டா தான் அவன் சாப்பிடுவான். ரெண்டு பேருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்தக்கப்புறமா அழகாக அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் என்னுடைய ஒர்க் கண்டினியூ பண்ண போயிடுவேன். ஒரு 12:30க்கு என்னுடைய லஞ்ச் சாப்பிட்றதுக்கு கீழே வருவேன். அப்போ தான் பசங்களும் வந்து தூங்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா தூங்க வச்சுட்டு என்னுடைய லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்துடுவேன். லஞ்ச் சாப்பிட்டக்கப்புறமா அவங்களுடைய லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ தட் நான் கீழே இறங்கி வரும்போது திரும்ப அவங்களுக்கு பசிச்சதுன்னா கடகடன்னு எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா, அதுக்காக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ராக்கலி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராக்கலி அப்படியே வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ப்ராக்கலி, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு அரிசி பருப்பெல்லாம் வச்சு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி முடியலன்னா ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் மிக்சியில் கொடுத்து எடுத்துகிட்டு பசங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 2:45 to 3 அந்த டைமுக்கு தான் எங்களுக்கு வந்து லன்ச் டைம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ லன்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப மாமியார்ட்ட கொடுத்துட்டேன்னா அவங்க கொஞ்சம் வந்து வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நான் என்னுடைய ஒர்க் பண்ணிட்டு போயிடுவேன். என்னுடைய ஆஃபீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 3:45க்குலாம் முடிஞ்சிடும். நான் வந்து ஒரு மேக்ஸிமம் 4:30 to 4:45 வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் 5 o'clock எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 4:30க்கு வந்து கீழே இறங்கி பார்ப்பேன். ஒரு வேளை பசங்க தூங்கியிருந்தாங்கன்னா திரும்ப மேலே போயிடுவேன். அப்படி தூங்கலைன்னா நான் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிடுவேன். இப்போ வந்து குகனை தூங்க வச்சுட்ருக்கேன். அவன் தூங்கினதுக்கப்புறமா ஸ்ரவணியை தூங்க வச்சுருவேன். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நிறையாவே வெயிட் போட்டுட்டேன். ஸோ என்னுடைய பிஎம்ஐக்கு கரெக்டாக நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெயிட் லாஸில் இறங்கியிருக்கேன். ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸ்ன்ற பேஜ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. குட் ட்ரெயினர், குட் டயட்டிஷியன்ஸ். ஸோ இப்போ வந்து 1 month இன்டூ தட் ட்ரைனிங் 8 kgs வந்து லூஸ் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து என்னுடைய ஜேர்னி கண்டினியூ ஆகும். சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். கீழே இறங்கி வரத்துக்கு ஒரு 6:15 ஆயிரும். 6:15க்கு பசங்க ஒரு 5:30க்குலாம் எழுந்திரிச்சிடுவாங்க. ஒரு ½ hour மாமியார் பார்த்துப்பாங்க. நான் கீழே இறங்கி வந்தக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லைனா இந்த செவ்வாழை இல்லை ஆப்பிள், கேரட் அந்த மாதிரி வந்து இதை பியூரே தான் கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து செவ்வாழை 2 இருந்ததுனால கையிலேயே நசுக்கி கொடுத்துட்ருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணிடணும். எங்கே போக போகிறேன்னா வாக்கிங் போக போகிறோம். மதர்ஸ் பார்ஷ்லேருந்து இந்த ஆன்டி இன்செக்ட் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி சைக்கிளை சுற்றிர அடிச்சு விட்ருவேன். பசங்களுக்கு வந்து ட்ராயர்லேயும் அடிச்சு விட்ருவேன். பிகாஸ் இங்கே வந்து கொசுத்தொலை ரொம்பவே தாங்கலை. நானும் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 6:30 கிட்ட ஆயிடுது. வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 7:15 கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் நிறைய கொசு அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ அதை வந்து மறக்காமல் அடிச்சுப்பேன். அண்ட் 2 பேருமே இப்போ வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன். பிகாஸ் வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா ஜாலியாக இருப்பாங்க.
2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு சைக்கிள் எப்படியும் நான் அமேசானில் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். மோஸ்ட்லி டின்னர் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போக ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பெசரட்டு தோசைன்றதுனால வந்து போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், ஹாட் பேக்லாம் வச்சா நல்லா இருக்காதுன்றதுக்காக வந்தே ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி ஆஃபீஸ்லேருந்தும் வந்துட்டா. 2 பேருக்குமே வந்து பெசரட்டு தோசை வித் பொட்டுக்கடலை சட்னி நைட்டுக்கு ஒரு அரவுண்டு 7:45 கிட்ட கொடுத்துட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் மார்னிங் மட்டும்தான் பசங்களை தூங்க வைப்பேன். ஆஃப்டர் தட் ஆஃப்டர்நூன் நேப் ஒரு 4:30க்கு தூங்குறாங்க இல்லையா, 5:30க்கு எந்திரிச்சக்கப்புறமா அதுக்கப்புறம் தூங்கவே வைக்க மாட்டேன். தூங்க வைக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் வாக்கிங்கே கூட்டிகிட்டு போகிறது. இப்படிலாம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து தூக்க கலக்கத்தில் நல்லா நைட்டுக்கு தூங்கிடுவாங்க. ஸோ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பவுடர் பால்லாம் கலக்கி கொடுத்துருவேன். டைமிங்ஸ் வந்து டிபெண்டிங் தான். பிகாஸ் ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னா 9:30க்கே கொடுத்துருவேன். இல்லை கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா 10க்கு கொடுத்துருவேன். பால் குடிச்சிட்டே தூங்கிடுவாங்க மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நாம் தான் தூங்குற வைக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என் பசங்களோட 1 டே ஃபுல் ரொட்டீன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாடா, பாய்.